ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 319ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பிள்ளைகளை அவருடைய வழியில் நடத்தினால் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Behold, children are the heritage from the Lord, the fruit of womb a reward. Psalm 127:3. Thank you. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கைகூர்ந்து தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கைகூர்ந்து தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. Alleluia, 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 alleluia. பாவத்தின் சுமையகத்தி ஒடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகத்தி ஒடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கருணைக்கு காக்கும் பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணைக்கு காக்கும் பரிசுத்த தேவனவரே. Alleluia, 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 alleluia. நீதியின் பாதையிலே அவர் தினம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் தினம் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத புது வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத புது வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மன்னவன் பாதத்திலே மறுமையின் வாழ்வினிலே. இயேசு மன்னவன் பாதத்திலே அசிநாதமின்றி துதிகானம் பாடி அவனோடு நிதம் பாடுவோம். அல்லேலூயா. அசிநாதமின்றி துதிகானம் பாடி அவனோடு நிதம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கைகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த 319வது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே சங்கீதம் 27:3 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 27:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளை வளர்ப்பு என்பது எந்த காலத்திலும் லேசானதே கிடையாது. நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய பெற்றோர்களும் சரி, இன்றைக்கு நாம பெற்ற பிள்ளைகளும் சரி, நம்முடைய பேர பிள்ளைகளும் சரி, எளிதாக அவர்களை வளர்த்து கொள்ள முடியாது. ஏதோ சாப்பாடு கொடுத்தா அதனால அவங்க வளர்ந்துருவாங்கங்கிறது இல்லை. அவர்களுக்கு நல்ல அறிவூட்டி நல்ல வழியிலே அவர்களை நாம் பக்குவப்படுத்தி அவர்களை வளர்ப்பது என்பது மிகவும் ஒரு சிரமமான காரியமாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனாலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே பிள்ளைகளை நன்றாக வளர்க்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. என்று சொன்னால் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்தோம்னு சொல்லாமல் ஆண்டவர் நம்மை வளர்க்கத்தக்கதாக நம்மிடத்திலே அவர்கள் ஒரு எதிர்பார்த்து தந்த அந்த குழந்தைகள் ஆகும்படினாலே பிள்ளைகளை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்து மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ஆண்டவரால் நமக்கு தரப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதுதான் அந்த வேதம் சொல்கிறது. உதாரணமாக பாருங்கள், மோசேயுடைய வளர்ப்பை பற்றி நாம் பார்த்தோம்னு சொன்னால் அநேக காரியங்களை நம்ம அதில் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக அந்த மோசே பிறந்த சமயத்தில் அந்த பார்வன் ராஜா 2 வயதுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் அந்த எகிப்து நதியில் கொண்டு போட சொல்லி சொல்லலாம், நைல் நதியில். அப்படி இருக்கும்போது மோசையுடைய தாயார் மோசையை 3 மாதமளவும் வீட்டில் வளர்த்து வைத்தாலும். அதுக்கு பிறகு அந்த பையனுடைய சத்தங்கள் கேட்டு வெளியில் உள்ளவங்க யாராவது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நாணல் பெட்டியில் வச்சு அதை அந்த நைல் நதியில் கொண்டு போட சொல்லி சொல்கிறான். அப்போ அவருடைய மனநிலை இவ்வாறு இருந்திருக்கும் பாருங்க. தான் அதிகமாக நேசித்த பெற்றெடுத்த பிள்ளையை கொண்டு ஒரு இதை கொண்டு போடும்போது அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் அதை நம்ம பார்க்கணும். பாருங்க, ஒரு அந்த தாயாருடைய ஜெபம் ஆண்டவரத்தில் எப்படி கேட்டிருப்பா பாருங்க. அந்த நைல் நதியில் கொண்டு போடுறேன். அப்படி இருக்கும்போது நீரின் சுழற்சி அதிகமாக இல்லாமல் இருக்கணும். அந்த பெட்டி நாணல் பெட்டி போகும்போது அதை சுழற்சியிலிருந்து அது கவுந்துடக்கூடாது. கவுந்துச்சுன்னா பிள்ளை எனக்கு தண்ணிக்குள்ள விழுந்துடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நைல் நதியில் அநேக முதலைகள் உண்டுன்னு சொல்றாங்க. எந்த முதலையும் வந்து அந்த பெட்டிக்கு அவுத்து அந்த பிள்ளைகளுடைய அந்த ரத்த வாடைக்கு வந்து அதை தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமாக கவலைப்பட்டு அன்றோட ஜெபம் பண்ணியிருப்பான். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளை உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலத்துல வளர்க்கக்கூடிய ஒரு ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலை அவனுக்கு வேணும், அந்தவனுக்கு வேணும், யாராவது நல்லவங்க கையில் அவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிப்பா ஜெபம் பண்ணியிருப்பான். ஆக எல்லா நிலைமையிலையும் அந்த தாயுடைய ஜெபம் மிகவும் உருக்கமாக இருந்திருக்கும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம வெளியே விடாட்டாலும் கூட இந்த பிள்ளைகள் நம்மோடு இருக்கும்போதும் சரி, நம்முடைய கவனம் எல்லாம் முற்றிலுமாக ஆண்டோட தான் இந்த பிள்ளைகள் மேலதான் இருக்கும். அது எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், அது நம்மோட இருந்தாலும் சரி, நமக்கு எந்த வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய கண் அந்த பிள்ளை மேல சின்ன பிள்ளைகள் மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆகையினால அந்த வளர்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே சமயத்துல அந்த பிள்ளைகள் அந்த உணர்றாங்களா அப்படின்னு சொன்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம்தான். நாம என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு வேலையே தான், இப்படிதான் சொல்வீங்க நீங்க எங்களை இப்படி கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களும் வளரணும். எப்படி? நாம ஆண்டவரால உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க. வேதத்துல சொல்லியிருக்கு, ஏன் என்னை பெற்றாயின்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி கேட்குறாங்க, எதுக்காக எங்களை பற்றிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்கள தாயை அடிக்கடி சொல்லுவாங்க, இப்படி கேட்குறாங்க, என் மகன் கேட்குறான்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய விருப்பப்படி அந்த பெற்றோர் நடக்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வருது. இந்த உலகத்தில் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு காலெல்லாம் போய் இப்போ வெளியில் உலக தொடர்புகள் பிள்ளைகளுக்கு அதிகமாக வந்துட்டு, காரணமாக இந்த தொலைக்காட்சி, கையில் செல்ஃபோன் எப்போது இருக்குது, செல்ஃபோன் இருக்கிறனால உலகமே கைக்குள்ள வந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கு. கருமையானவர்களே, ஆனபடினாலே அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு வேணும். நம்மளை வளர்க்க சொல்லி ஆண்டவர் அப்பா அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மாவை உலகத்துல எதை வேணாலும் மாற்றிக்கலாம், ஆனால் தன்னுடைய பெற்றோரை மாற்றவே முடியாது. அந்த உரிமை யாருக்குமே கிடையாது, அந்த உரிமை கிடையவே கிடையாது. ஆண்டவர் யாரை பெற்றோர்னு தீர்மானிச்சிருக்காரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆகையினால இந்த பிள்ளைகளை நம்ம சரியாக வளர்க்கும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வளர்த்து தர முடியாது கேட்கணும். ஆண்டோடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும். நம்ம ஞானமோ நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய அடித்தடி மிரட்டல்களோ பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து தரவே செய்யாது. பாருங்க, அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். அந்த காலங்களில் பிள்ளைகளை அது அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் வெளியே இருக்கு, பிள்ளைகளை கவரக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கு. அவை எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொன்னா, பிள்ளைகளை அனுதினமும் வேத வாசிக்கிறதுக்கு, நல்லா ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளை ஊக்குவிக்கணும்.
அது ரொம்ப முக்கியமான காரியம். பிள்ளைகளை அப்படி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அப்படியான சூழலில் தான் இருக்கும். பழைய காலங்களில் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த மாதிரி இந்த காலங்களில் பிள்ளைங்களை இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தவறான காரியமாக தான் இருக்குது. சொன்னால் பிள்ளைகளுடைய சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் பிள்ளைகளை ஒருவருக்கு ஒருவர் சேராமல் இருக்கவே முடியாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ரெக்க முளைச்ச மாதிரி ஆகிடும். அதனால அவங்க இஷ்டப்படியெல்லாம் அலையணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மேலே அப்படின்னாலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் சுதந்திரமாக நமக்கு தந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா பெற்றோராகிய நமக்கு அதிகமான ஒரு நல்ல புத்தி வேணும். அப்படிதான் சொல்லணும். நல்ல ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். எந்த விதத்திலும் பிள்ளைகள் குறித்து நம்ம சலிப்படவே கூடாது. ஒருவேளை மாறுபாடான குளங்கள்லாம் பிள்ளைகிட்ட இருக்கலாம், வேற வழியே இல்லை. ஆனாலும் நாம் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நினைக்கணும். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். பிள்ளைகளை வேத வாசிப்புல தூண்டணும். பிள்ளைகளை ஆண்டவருக்கான காரியங்களில் ஈடுபடத்தக்கதாக பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதனால அப்படிப்பட்ட ஒரு உறுதி மனப்பான்மையோடு பிள்ளைகளை நாம நேசிப்போம், பிள்ளைகளை வளர்ப்போம். ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக வாழ நம்ம உதவி செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்